ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய்எல்சி ராஜன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வனிதாக்கா புதுசாக ஒரு படம் டைரக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த படம் டைரக்ஷன் பண்ணது கூட ஒரு விஷயம் கூட சரின்னு விட்டுக்கலாம். ஏதோ ஒன்று டைரக்ஷன் பண்ணுறீங்க, என்னமோ பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு ப்ரொமோஷன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, நம்மளால் அதெல்லாம் தாங்கவே முடியல. அவங்க என்னமோ பேசிட்டு போயிட்டாங்க, பட் அதுக்கான ரியாக்ஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச முடியாது, உண்மையை சொன்னால் தப்பாயிடும், வேண்டாம். இவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒரு மருமகளாக போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்கன்றத ட்ரெய்லர்லேயே நாங்கள் பார்த்துட்டோம். வந்துருச்சு, கால் இழுத்துக்குச்சு ட்ரெய்லரில். அதாவது மினி பிட்டு படம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இதை அழகாக நீங்கள் அந்த ட்ரெய்லர்லேயே காட்டிட்டீங்க. படம் எப்படி இருக்குன்றத ட்ரெய்லர்லேயே நாங்கள் பார்த்தாச்சு. அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகிருப்பீங்க, எங்களுக்கும் தெரியும். படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். அதாவது அதில் நான் ட்ரெய்லரில் ஒரு விஷயம் கவனித்தேன். குடும்ப படம்னு போட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. குடும்ப படம்னா என்ன எப்படி இருக்குன்றத நம்ம வனிதாக்காக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா அவங்க குடும்ப படம்னா என்னத்தை நினச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ட்ரெய்லரில் பார்த்தேங்க, உண்மையிலே சொல்ல போனோம். ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தை நாங்கள் எப்படி குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறது? குடும்பத்தோட சரி, ஓகே, ஒரு வழியை நம்ம அக்கா சொல்கிற மாதிரி ஓகே, அந்த டைம் பீரியட் ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பத்தோடு நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது எங்கள் அப்பா என்னையை பார்த்தாருன்னா என் ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா, கண்டிப்பாக நமக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு பிடிக்குங்க. ஏன்னா நடித்த கேஸ்டிங் அந்த மாதிரிங்க. வனிதாக்கா, கிரண், ஷக்கீலா மேமு, என்னையா வெறும் அந்த லிஸ்டாவே வருதே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. எத்தனை பேருக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. ஆமாம், எனக்கெல்லாம் பிடிக்குமா. எனக்கு ஏன்னா வனிதாக்காவை வந்து பிக் பாஸ்லேருந்தே நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்தால் களை கட்டிடும். இந்த படம் கல்லா கட்டுதா அப்படின்றது தான் அப்புறமா தான் தெரியும். நான் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்கிறத தாண்டி மண்டையை உடைச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ எது என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. மண்டையை மட்டுமா உடைச்சிங்க? எங்கள் மண்டையை சேர்த்து உடைச்சிட்டீங்க. இது என்ன படன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். கருப்பேன், குசும்புக்காரன். அதாவது எங்கெங்கே எதை எடுத்தேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி எடுத்தேன், எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா, எதை எங்கெங்கே எடுத்தேன்னுலாம் கேட்டிங்கல்ல. சரி, நாங்களே கேட்குறோம், எதை எங்கெங்கே எடுத்தீங்க? ஏன்னா இந்த படம், அதாவது ட்ரெய்லரில் நம்ம பார்த்ததில் முழுக்க அந்த பெட்ரூமே சுற்றி வருது. அப்போது எதை எங்கே எடுத்தீங்கன்னு என்ன உங்களுக்கு எதுக்குமா கன்ஃபியூஷனு? பெட்ரூம்லேயே தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்தது எல்லாமே அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ரூமுக்குள்ளேயே தான் வச்சு முடிச்சு விட்டீங்க. இல்லை, நான் கேட்குறேன், இப்போது ஒரு விஷயம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க ட்ரெய்லரில் ஒரு சீனை நான் காட்டுறேனே, குழந்தைங்க, இன்னும் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களாம் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கூட நாமளும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சப்போஸ் இந்த ட்ரெய்லரில் இந்த ஒரு பர்டிகுலரான அந்த சீனை மட்டும் நான் போட்டு காட்டுறேனே, அதை பார்த்தாங்கன்னா குழந்தைங்க மைண்டில் என்ன தாட் வரும்? என்னது இது தெரியாதா? பிராமா கலர் கலரா வாங்கி டிசைனா போட்டு எப்படா நீ கழட்டுவேன்ற காலம் போய் நான் எப்போ வீட்டுக்கு வருவேன், அந்த பிராவை எப்படா கழட்டுவோன்ற காலம் வந்துட்டு. ஸோ இவங்க இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு காவியத்தை எடுத்து வச்ச மாதிரி இந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. அதாவது இந்த ப்ரெஸ் மீட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அக்கா ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அழுகிறதுக்கு எப்படியாச்சும்
ஏதாச்சும் பண்ணியாச்சும் ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை மக்களை பார்க்க வச்சிடணும், போட்ட பணத்தை எடுத்துடணும். அதுக்கு நம்ம மக்கள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியாத நம்ம ஜோவிகா உண்மையிலே நம்ம அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜோவிகாவே அந்த அம்மா நோஸ் கட் பண்ணி விட்டுருச்சு. எப்படி வந்து இது பண்ண அப்படின்னா, இது சீன் தேவையா? சீன் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ? அதாவது இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தாங்களாம், தபாலால ரொம்ப நேரம் நடிக்க முடியலை, அங்கே சிரிச்சிருச்சு. ஜோவிகா இல்லைன்னா சத்தியமா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஜோவிகா அண்ட் மை டைரக்டோரியல் இமிடியட் டீம் எல்லாமே என் ஃபேமிலி தான். அதாவது குடும்பமே உட்காந்து இந்த மாதிரி படத்தை தயாரிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட டைரக்ஷன் வனிதாக்கா, தயாரிப்பாளர் ஜோவிகா, அதில் நடித்த கேஸ்டிங்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இவங்க இந்த அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன், எதுக்கு? இது கூட பரவாயில்லைங்க. சப்போஸ் நீங்கள் படம் எடுத்துட்டீங்க, ஓடிடி ரிலீஸ் பண்ணி விட்டு கூட நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. தியேட்டரில் வந்து உட்காந்து பாருங்கன்னு சொல்கிறீங்களே, சத்தியமாக முடியலைங்க. லாபம் நஷ்டம் தாண்டி ஆத்மாத்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் மக்கள் இதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை படத்தை பார்க்க வைக்காம விட மாட்டீங்க போல இருக்கே. ஆத்மார்த்தமாக நடிச்சிங்களா? ஆமாம்மா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக நடிச்சிங்க. ஏன்னா நாங்களும் பார்த்தோம். அதாவது நான் படம் நான் பார்க்கல, தெரியுது, ட்ரெய்லர்லேயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம இளையராஜா சார், அதாவது அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் காப்பிரைட்டு வந்து பாட்டுக்கு காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் ஒரு இதில் போயிட்டுருக்காரு. அவரையுமே நம்ம வனிதாக்கா இன்னொரு இஷ்யூவில் இழுத்து விட்டுருச்சு. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் வந்து யாராச்சும் சாங்கை யூஸ் பண்ணிட்டாருன்னா அவங்கள காப்பிரைட் போடுற மாதிரியான விஷயம் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம வனிதாக்கா விஷயத்துலேயும் நடந்திருக்கு. சொல்லியிருந்தேன், அவர் வந்து ஒரு லெஜெண்ட். நம்ம அக்கா ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அழுக முடியலை. மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி அவர். கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அக்கா சத்தியம் உங்களை நம்ப முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இளையராஜாவா கடவுள்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், எண்ணி ஒரு 10 நாள் கூட வைங்களே, அதுக்குள்ளே நம்ம இளையராஜா சார் தெருவுக்கு கொண்டு வரலைன்னா என் பேரை மாற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம அக்கா பண்ணுற விஷயம்லாம் அப்படித்தான். ஏன்னா ஒருத்தவங்கள நல்லா இது பண்ணி இது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த நாளே நம்ம அக்கா கழுவி ஊற்றுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இப்போலாம் கடவுள் அப்பா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் இருக்குது, நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னா நம்ம அக்கா எந்த மாதிரி என்ன சொல்கிறது, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அதை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாவம் இளையராஜா சார், அவர் பாட்டுக்கு இருந்தார், அவரை நம்ம இழுத்து விட்டுருச்சே. சின்ன வயசுலேருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலாக வளர்ந்துருக்கேன். ஏன்னா உண்மையாவா? நமக்கு இந்த விஷயம் தெரியலையே. ஏன்னா அக்கா 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 போதுங்கக்கா, ரொம்ப அழுகாதீங்கக்கா, எங்களுக்கு மனசு தாங்கலை. நீங்கள் அழுகிறத பார்த்தா நாங்கள் அழுதுருவோம் போல இருக்கே. சிரிப்பு தான் அடக்க முடியல. சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னால் தப்பாயிடும், வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அதுக்காகத்தானே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நம்ம அக்கா இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அக்கா வந்துட்டாங்க. அதை வந்து கேட்காம எப்படி? கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும். நானுன்னு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி குணா சாங் வந்தது, மஞ்சுமல் பாய்ஸ், அது மேலே கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க. நான் சொல்லலை, நம்ம அக்கா கொஞ்ச நாளுன்னு நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்கலையே அவரை. அதாவது தான் படத்துக்கு கேஸ் போட்டாங்கன்றது சொல்கிறது வேறு, அது ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுது பார்த்தீங்களா நம்ம அக்கா, வேறு லெவலு. நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சூப்பர்க்கா. ஆனால் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ராஜாப்பா எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு.
நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா இப்படியெல்லாம் இளையராஜா சார் சொல்லிட்டு காப்பிரைட் போட்டு விட்டார். யாரை நம்ப சொல்றீங்க? இளையராஜா சார்ட்ட கேட்டோம்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்படித்தாங்க சொல்லுவாரு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. என்னங்க சொல்றீங்க? பூஜை பண்ணியிருக்கீங்களா? என்ன பூஜைமா பண்ணீங்க? நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான். என்னது, லாக்கர் ரூம் சாவியெல்லாம் கொடுத்து நகையெல்லாம் எடுத்தீங்களா? என்னையா அது புதுசா இருக்கே, புது கண்டென்ட் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. என்னது, மருமகளா போக வேண்டியவங்களா? எத்தனாவது? ஏன்னா அப்படி கேட்கலைங்க. அவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எந்த மருமகள்னு தெரிஞ்சா நமக்கும் கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும்ல. நல்ல வேலை அவங்க வீட்டில் எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. இதை நம்ம இளையராஜா சார் பார்த்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கும், அதாவது அப்பா மகனுக்குள்ள அந்த ரியாக்ஷன் எந்த மாதிரி இருந்திருக்கும்? என்னத்தை சொல்ல, அதாவது நம்ம அக்காவுக்கு வந்து இதெல்லாம் சும்மா கை வந்த கலை. இதோட எத்தனை கல்யாணம், எத்தனை பேர், பால்ராஜா வேல்ராஜ் தெரில, எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேர் நானே கேள்விப்பட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னமோ பண்ணுறாங்க அக்கா. அடுத்து நம்ம அக்கா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதையும் கேட்டு வந்துடுவோமே. ஏ படம்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து காமிக்கிறதுன்றது வேற ஏ படம். இது அப்படி கிடையாது. அதெல்லாம் நாங்கள் கேட்கலைங்க. அதெல்லாம் படம் ஓப்பனாக காட்டணுன்றது நாங்களும் கேட்கல. ஆனால் சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இது நான் ஓப்பனாக எதுவுமே காட்டல. புரிஞ்சவங்களுக்கு புரியும். எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஓப்பனாக எதுக்குங்க காட்டணும்? ஏன்னா ட்ரெய்லரில் பார்த்தே நாங்கள் பல பேர் பதறி போய் கிடக்குறோம். இதில் நீங்கள் எப்பா இதை தெரிஞ்சுத்தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பனாக வேற காட்டலையா? என்னங்க சஜஸ்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த சஜஸ்டிவ் விதத்தில் தான் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம அக்கா டைரக்ஷன் பண்ணால் எந்த லெவலுக்கு அந்த டைரக்ஷன் இருக்குன்றத இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை இந்த படத்தில் நம்ம அக்கா சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். படத்தில் எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க அந்த பாட்டை. வந்து சிவராத்திரி சாங், அது வந்து கிரண் வந்து வந்தப்போ கிளாப்ஸ் வந்தது. சிவராத்திரி அந்த படம் தானே சொல்கிறீங்க? அந்த பாட்டுக்கு கிரண் நடிச்சிருக்காங்களாம். அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்ப என்ன சொல்கிறது, வைரலாகக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னா அந்த பாட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். உச்ச நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. ரிவ்யூஸ் வழியாகவும் மக்களோட பேச்சுவார்த்தை வழியாகவும் தான் பரவுது. நல்லா நடித்து பெரிய நடிகருக்கு அந்த மாதிரி இது பண்ணுறதில்ல. நம்ம அக்கா ஒரு பிட்டு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு வருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு அது பரவணும். என்னக்கா சொல்ல வரீங்க? சரி, நாங்களே பரப்பி விட்டுறோம். இந்த விஷயத்தை வந்து நான் எதுக்கு இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, நான் மட்டும் பேசலைங்க. நம்ம அக்கா இந்த பேசுனாங்கல்ல, இந்த வீடியோவுக்கு கீழே வர்ற கமெண்ட்ஸுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கமெண்டே பாருங்களேன். அதான் ஒன்றும் புரியலையே, என்னடா ஏதோ கேட்டால் ஏதோ வெளியே வருது. அவங்க என்னமோ படத்துக்காக ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. ஆனால் இளையராஜா சாரை கொத்து விட்டுருச்சு இந்த அம்மா. பாவம், இவளை பெற்றவங்களும் இது பெற்ற குழந்தைங்களும். அவங்கெல்லாம் பாவம் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம தான் பாவம். இது என்னடா இவ எத்தனை வீட்டுக்கு தான் மருமகளாக போவான்னு தெரியலையே, புது குழப்பமாக இருக்குது. பாவம் இளையராஜா சார் தான் குழம்பி போயிருப்பார். ட்ரையிங் ஹார்ட் டு கிரை சிம்பத்தி கிரியேட்டிங் ஃபார் த மூவி. ஆமாம், கண்டிப்பாக இவங்க பண்ணுறது அப்படித்தாங்க இருக்குது. இன்னொரு வீட்டுக்கு மருமகளா, எத்தனை வீட்டுக்கு மருமகளாக போக போகிறேன்? இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து, ஜோவிகாக்கு தயாரிப்பாளர் என்ற திமிர் 100 படம் தயாரித்த நினைப்பில் தலைக்கணத்தில் திரிகிறது. வனிதா உன் சொந்த கதையை எடுத்திருக்கலாம். கண்ணீரை காட்டி படம் பார்க்க சொல்லுகிற வனிதாவை இப்படி வந்து ஒப்பாரி வைப்பது எமோஷனல் ட்ராமா. ஆமாம், எமோஷனல் ட்ராமா தான். அடுத்து, மருமகளா, நல்ல வேலை இளையராஜா தப்பிச்சார். ஆமாக்கா, அவர் தப்பிச்சிட்டாரு, நல்ல வேலை. இல்லைனா மனுஷன் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அடுத்து, என்னது இளையராஜாவுக்கு மருமகளா?
இப்போ இது வேறையா, அடுத்து மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டுற போகிறாரு. அவர் பண்ணாலும் பண்ணுவார். யார் அவர்? இளையராஜா சார். அவர் பண்ணார். அப்படியே தான் பண்ணி விடுங்க சார். இந்த அம்மா கொஞ்சமாச்சும் அடங்கட்டும். அடுத்து நாம் சொன்னதே தான். பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ சப்போர்ட்டாக கையை பிடிக்குது, பேய் மாதிரி பேசுகிறா. நம்ம அக்காவோட குணமே அதுதான். அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. போதுமா? நான் தான் இந்த படத்தை இவங்க பேசுனதை வந்து கலாய்க்கிறேன் அப்படின்னா இத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இத்தனை பேர். இதுக்கு மேலே போனோம்னா காரி துப்புறாங்க. நான் சொல்லலைங்க, அவங்க சொன்னதை தான் நான் வந்து ரியாக்ஷான இந்த வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குடும்பத்தோடலாம் போய் பார்த்துடாதீங்க. தனியாக போய் பார்க்கணும்னா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக உங்களுக்கு இருக்கும். நானும் நம்புகிறேன். நானும் இந்த படத்தை பார்க்கல. பட் இந்த அக்காவோட இன்டர்வியூ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு எந்த மாதிரி இருக்குது. அவங்களே ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து குழந்தைங்க, குடும்பம் எல்லாரையும் கூட்டு போய் பார்க்கணும்னா தியேட்டர்லேயே செருப்படி உறுதி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.